ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? எப்பத்தினா வெள்ளச்சோறு பொங்கியிருக்கேனா. இன்றைக்கி வந்து தக்காளி ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் தக்காளி நிறையா கிடந்துச்சு பற்றியலா, அதனால் தக்காளி குழம்பு வச்சிட்டேன். என்னடா தக்காளியை காணும் தக்காளி குழம்புன்னு சொல்கிறதுன்னு நினைக்காது, ஏன்னா தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும், செமையாக இருக்கும். சோத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட்டா கூட அப்படி இருக்கும் பார்த்துக்கிடுங்க, நச்சுன்னு. அதுக்கப்புறம் நேற்று சீனியரக்காய் வெட்டிகிட்டு இருந்தேன் பற்றியலா, சீனியரக்காய்க்கு இன்னைக்கு பொரியல் பண்ணியாச்சு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுங்காப்பி எப்பவும் போல் போட்டாச்சா. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேறு அவ்வளோதான். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்ல நேற்று 3 மீன் பொரிச்சேம்லா. அப்போ நானே அம்மாவும் ஒரு மீன் சாப்பிட்டோம். மொத்தம் 1 கிடந்தது. எங்கள் வீட்டுக்காரையே நான் நைட் டியூட்டி பார்க்க நீங்கள் சாப்பிட்ருங்க, நான் இருந்தாலும் மனசு கேட்கலையா, அதனால் ஒரு மீனை மூடி வச்சுருக்கேன். வந்து சாப்பிடுவாங்கல்ல இப்போ டியூட்டி முடிஞ்சு வந்துன்னு. இந்த தக்காளி குழம்ப தான் பார்க்கும்போது நானாக வச்சேன் அப்படிங்கிற மணிக்கு டேஸ்ட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க. உண்மையிலே பார்க்க ஆனால் ஒரு காய்கறி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்குது பார்த்துக்கிடுங்க. தக்காளி குழம்பு புளிலாம் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக தக்காளியும் வெங்காயம் தான் பார்த்துக்கிடுங்க.